Exercise 8.6 question number 2. If u of x, y, z equal to xy square into z cube, x equal to sin t, y equal to cos t, z equal to 1 plus e power 2t, find du by dt. u of x, y, z equal to xy square into z cube இருக்கு. x ஓட வேல்யூ sin t இருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு dou u by dou x இது கண்டுபிடிக்கிறேன். அப்போ எக்ஸை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் 1, இதெல்லாம் மல்டிபிள் ஃபார்முலாக்குனால அப்படி தான் வரும். 1 இன்ட்டு ஒய் ஸ்கொயர் இன்ட்டு இசட் கியூப், அப்போ ஒய் ஸ்கொயர் இசட் கியூப் நமக்கு கிடைக்கும். dou u by dou x equal to எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க 1 இன்ட்டு ஒய் ஸ்கொயர் இசட் கியூபு. அப்போ 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஒய் ஸ்கொயர் இசட் கியூப் தான் கிடைக்கும். இப்போ dou u by dou xங்கிற ஆன்சர் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு இசட் கியூப். எக்ஸோட வேல்யூ இங்கே sin t இருக்குது. அப்போ dx by dt அப்படிங்கிறது sin t டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் cos t. இப்போ dou u by dou yங்கும்போது எக்ஸுங்கிறது அப்படியே இருக்குது. ஒய் ஸ்கொயரை பண்ணால் 2y இன்ட்டு இசட் கியூப் இருக்குது. ஃபஸ்ட் 2 எடுத்து எழுதிக்கிறேன். 2 இன்ட்டு எக்ஸ் ஒய் இசட் கியூப். ஒய்ங்கிறது காஸ்ட் இருக்குது. dy by dt கண்டுபிடிக்கணும். அப்போ காஸ்ட் டிஃபரன்ஷியேஷன் பண்ணுவது மைனஸ் sin t. அப்போ dy by dtனா மைனஸ் sin t. இப்போ dou u by dou z கண்டுபிடிக்கிறேன். எக்ஸு ஒய் ஸ்கொயர் மல்டிபிள் ஃபார்மில் இருக்கனால அப்படியே தான் இருக்கும். இசட் கியூபை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது 3z ஸ்கொயர். இப்போ ஃபஸ்ட்டு 3 எழுதிட்டு அப்புறம் எக்ஸு அப்புறம் ஒய் ஸ்கொயர் அப்புறம் இசட் ஸ்கொயர் எழுதிக்கிறேன். dz by dt கண்டுபிடிக்கும்போது 1 டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் 0, e power 2t டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது e power 2t இன்ட்டு டீயோட கோஎஃபிஷியன்ட் 2 இருக்குது, அது இன்ட்டு 2ன்னு வந்துடும். அப்போ ஃபஸ்ட்டு 2 போட்டுக்கோங்க. 2 இன்ட்டு e power 2t. இதுதான் dz by dtயோட ஆன்சர். இப்போ du by dt ஃபார்முலா எழுதிருக்கேன். dou u by dou x இன்ட்டு dx by dt ப்ளஸ் dou u by dou y இன்ட்டு dy by dt ப்ளஸ் dou u by dou z இன்ட்டு dz by dt. dou u by dou x அப்படிங்கிறது நமக்கு y ஸ்கொயர் இன்ட்டு z கியூப் கிடச்சது, அது எழுதிட்டேன். இது dx by dtக்கு பதிலாக cos t கிடச்சது, அது எழுதியிருக்கேன். ப்ளஸ் dou u by dou y அப்படின்னா 2xy z கியூப் கிடச்சிருக்கு, அதை எழுதிட்டேன். இன்ட்டு dy by dtக்கு பதிலாக மைனஸ் sin t கிடச்சிருக்கு, அது எழுதியிருக்கேன். ப்ளஸ் dou u by dou zக்கு பதிலாக 3xy ஸ்கொயர் இன்ட்டு z ஸ்கொயர் கிடச்சிருக்கு, அதை எழுதிட்டேன். இன்ட்டு dz by dt அப்படிங்கும்போது 2e power 2t கிடச்சிருக்கு, அதை எழுதிட்டேன். இப்போ வந்து xy zக்கு பதிலாக அங்கே என்ன வேல்யூ கொடுத்தாங்க அதை எடுத்து இதில் அப்ளை பண்ணிடணும். இப்போ கவனிங்க, ஒய் ஸ்கொயர் இருக்குது. ஒய்க்கு பதிலாக காஸ்டி இருக்குது. அப்போ ஒய் ஸ்கொயருங்கும்போது காஸ்டியோட ஸ்கொயர்னாலும் காஸ் ஸ்கொயர் டீனாலும் ஒன்று தான். அப்போ ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக காஸ் ஸ்கொயர் டி எழுதிட்டேன். இன்ட்டு இசட் கியூப் இருக்குது. இசட்டுக்கு பதிலாக 1 ப்ளஸ் e பவர் 2t இருக்குது, அது எழுதிட்டேன். பவரில் 3 இருக்குது, பவரில் 3 எழுதிட்டேன். இன்ட்டு காஸ்டி இருக்குது ப்ளஸ் 2 எக்ஸுக்கு பதிலாக sin t, ஒய்க்கு பதிலாக காஸ்டி, இசட்டுக்கு பதிலாக 1 ப்ளஸ் e பவர் 2t, இங்கே பவரில் 3க்குனால பவரில் 3 போட்டேன், இன்ட்டு மைனஸ் sin t, அதை எடுத்து எழுதிட்டேன். அடுத்தது ப்ளஸ் 3 எக்ஸுக்கு பதிலாக sin t, ஒய் ஸ்கொயர்னு இருக்குது. ஒய்க்கு பதிலாக காஸ்டி, அது பவரில் 2. அப்போ காஸ்டியோட ஸ்கொயர்னாலும் காஸ் ஸ்கொயர் டீனாலும் ஒன்று தான். இன்ட்டு இசட் ஸ்கொயர் அப்படிங்கும்போது இசட்டுக்கு பதிலாக 1 ப்ளஸ் e பவர் 2t இருக்குது, அது பவரில் 2 இன்ட்டு 2e பவர் 2t. இது எல்லா டேர்ம்லேயும் பார்க்கும்போது 1 ப்ளஸ் e பவர் 2t ஹோல் ஸ்கொயர் அது லீஸ்ட்டாக காமன் டேர்மாக இருக்குது. அப்போ 1 ப்ளஸ் e பவர் 2t பவர் 2வை காமனாக எடுத்துடலாம். 1 ப்ளஸ் e பவர் 2t பவர் ஸ்கொயர் அதை காமனாக எடுக்கிறேன். அப்போ இந்த டேர்மில் இன்னும் 1 ப்ளஸ் e பவர் 2t ரிமைனிங் இருக்குது. இந்த காஸ் ஸ்கொயர் டி இன்ட்டு காஸ் டீனா காஸ் கியூப் டி, அப்போ காஸ் கியூப் டி இன்ட்டு 1 ப்ளஸ் e பவர் 2t இருக்குது. அடுத்து இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, அங்கே மைனஸ் சிம்பிள் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னால் மைனஸ் 2 sin t காஸ் டீனா ஃபார்முலா sin 2t, அதனால் sin 2t எழுதிக்கிறேன். அப்புறமா இந்த sin t எழுதிக்கிறேன். பேலன்ஸ் இங்கே 1 ப்ளஸ் e பவர் 2t ஹோல் கியூபில் 1 ப்ளஸ் 2e பவர் 2t ஸ்கொயரை வெளில எடுத்துட்டோம். அப்போ 1 ப்ளஸ் e பவர் 2t பாக்கி இருக்கும், அதை எழுதிட்டேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 3 இன்ட்டு 2 6ன்னு இருக்கும், 6 போட்டேன்.
இந்த 1 + e power 2t ஸ்கொயர் தான் அந்த டேர்மை காமனாக வெளில எடுத்துட்டோம். அப்போ sin t பாக்கி இருக்குது, cos ஸ்கொயர் t பாக்கி இருக்குது, e பவரில் 2t இருக்குது, அதை எழுதிட்டேன். இதுதான் ஃபைனல் ஆன்சர்.